நாம் தமிழரையும் என்ன வெற்றி கழகத்தையும் இழுக்க பாஜக திட்டம் அப்படின்னு போடுறாங்க. அது இந்த 3 கூட்டணியில் அதிகமான திமுக எதிர்ப்பு வாக்குகள் யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ வேகமாக வந்துச்சோ அதை வேகமாக அதை வந்து விரட்டுற அளவுக்கு திறமை உள்ளவர் கமலஹாசன். ஆழ்வார்பேட்டை ஆண்டவா வேட்டியை போட்டு தாண்டவான்னு தாண்டிடுவார். மாநிலங்களவைக்கு தாண்டியாச்சு. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் இல்லைன்னா திருமாவளவனும் கம்யூனிஸ்டுகளும் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு சின்ன வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அப்படி அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க ஆனால் நமக்கு தெரிகிறது, அவங்க வாயிலும் சொல்ல மாட்டாங்க, அவர்களுடைய மனதில் கூட இருக்கலாம். இல்லை, அத்திக்கு மீசை முளைச்சா தான் சித்தம். என்றைக்கும் உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி வாய்ப்புகள் அதிகமாக தெரியலை நமக்கு. ஆனால் அதே சமயத்தில் என்ன வெற்றி கழகம் தலைமையில் என்ன பாமகவும் போகலாம், மற்றவங்களும் தேமுதிகவும் போகலாம் என்பது போல விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் சொல்லும்பொழுது ஓஹோ இப்படியும் ஒன்று மேசை மேலே இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை வெற்றி கழகம் அப்படியே அதிமுகவுடன் பேசி தேமுதிகவோ பாமகவும் கூட அதிமுகவுடன் பேசி அந்த பக்கம் போயிடுவாங்களா என்று கேட்டால் அப்படியெல்லாம் போனால் என்ன விஜய்க்கு தான் அது ஆபத்து, விஜய் வந்து நிற்க முடியாது என்று விசிக திருமாவளவன் சொல்கிறார். ஆனால் விஜயை கடுமையாக எதிர்த்து இன்னொரு பக்கம் பரப்புரை செய்கிறார், இன்னொரு பக்கம் அக்கறையுடன் சொல்கிறார். இது சரியா அது சரியா நமக்கு தெரியாது. மக்கள் குழம்பி போய் நிற்கிறாங்க. அதே மாதிரி தான் என்ன அதிமுக பாஜகவுடன் போவது என்பது அதிமுக அழிச்சுவிடுவாங்க என்று திருமாவளவன் சொல்கிறார். அப்போ அதிமுகவுடன் நீங்கள் போக வாய்ப்பு இருக்கானா? சுத்தமாக வாய்ப்பு இல்லை என்பதும் சொல்கிறார். அப்போ இது சரியா அது சரியான்னு மறுபடியும் குழம்பணும். இப்போ வந்து குழம்பிய சூழல் தான் ஜூன் மாத சூழல். இந்த ஜூன் மாத சூழல் தான் ஜனவரி மாதத்திலும் சூழலாக இருக்கும் என்று யாராவது உத்தரவாதம் கொடுக்காங்களா நமக்கு தெரியாது. ஏன்னா நிச்சயமற்ற உலகம் என்பதாக உலக ரீதியாக அமெரிக்கா நிலைமையிலையும் சரி, நம்ம ஜெய்சங்கர் என்ற வெளிவிவகாரத்துறை அமைச்சருடைய புத்தகத்திலும் சரி நிச்சயமற்ற உலகம் தலைப்பேன். நிர்மலா சீதாராமனுடைய பட்ஜெட்டுக்கு முன்னறிவிப்பிலும் சரி சொல்லப்படக்கூடிய உலகம்தான் இது. இங்கே நிச்சயமற்ற உலகம் என்பதை நாம் வந்து நிரூபித்து காட்டணும்ட்டு அதிமுக கூட்டணியும் சரி திமுக கூட்டணியும் சரி வெளியே இருக்கிற வெற்றி கழகமும் சரி அல்லது நாம் தமிழரும் சரி எல்லோரும் சொல்வது போலத்தான் இதை வந்து கூர்மையாக பார்க்குறவங்களுக்கு குழப்பம் வருது. நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் அவங்க தனியாகவே நிற்கிறாங்க. அது மட்டும் அது உறுதியாக தெரியும். அவங்க கூட்டணிக்கான வாய்ப்புகள் இல்லையா? அதுவும் அது 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 தெரியல. ஏன்னா அவங்க ஆதரவு ஏடுன்னு இருக்குல்ல பாஜகவுக்கு அல்லது ஆர்எஸ்எஸ்க்கு, அவர்களே என்ன போடுறாங்கன்னா நாம் தமிழரையும் என்ன வெற்றி கழகத்தையும் இழுக்க பாஜக திட்டம் அப்படின்னு போடுறாங்க. அப்போ இது என்ன இது இழுக்கிறதுன்னு நமக்கு தெரியல. அது இது மாதிரி வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று சொல்வது என்பது இன்றைக்கு உள்ள என்ன நிலையாக இருக்குது. குழம்பிய குட்டையில் யார் மீன் பிடிக்க போகிறாங்க என்று எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. தவாக விஜயோட கட்சியை பொறுத்த வரைக்கும் அதோட அமைப்பு ரீதியாக அவங்க பலம் இன்னும் என்ன நமக்கு தெரியல. என்ன ஏன்னா களத்தில் அவங்க நிற்கலை, இது வரைக்கும் எதுவும் நிற்கலை, நேரடியாக தேர்தலில் நிற்கலை. அவங்களுடைய வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஏன்னா அவங்க எதிர்ப்பு வாக்குகள் திமுகவை தான் நேரடியாக தாக்குறாரு. அப்படிங்கும்போது திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கும் போகலாம், நாம் தமிழரும் அவன் தான் எதிர்க்காரு, இவரும் அதிமுகவை தான் எதிர்க்காங்கும் போது அது இந்த 3 கூட்டணியில் அதிகமான திமுக எதிர்ப்பு வாக்குகள் யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது விஜய் கட்சிக்கு இதுவரை நாம் புரிந்த அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறது வரும் என்ற நம்பிக்கையுள்ள வாக்குகள் யாருன்னா, இதுவரை நீங்கள் வந்து தேர்தல் அரசியலில் தமிழ்நாட்டில் வாக்களித்த வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அதிலிருந்து பார்க்கக்கூடாது. இதுவரை வாக்களிக்காத வாக்காளர்கள் பார்க்கணும். முதல் முறை வாக்காளர்கள் இந்த முதல் முறை வாக்காளர்கள் 18 வயதிலிருந்து 30 வயது வரை இருப்பாங்க. இவங்க வந்து இளைஞர்கள் தவிர பெண்கள் குறிப்பாக 35 வயது வரை ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள பெண்கள், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு கட்சிக்காரர்களுடைய குடும்பத்திலும் இருக்கும் பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள், பெண்கள், இவங்க எல்லோருமே எப்பா போர் அடிக்குதுப்பா திமுக அதிமுக மாற்று வரட்டும்ப்பா என்பது போல விஜயை பார்த்து ஈர்க்கப்படுவது என்பதும் நமக்கு புரியுது. இதுதான் அதில் வந்து மாற்றத்தை விரும்புபவர்கள் தான் என்பதாக விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனை சொல்கிறார்.
ஆனாலும் எச்சரிக்கையாக என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் 10 விழுக்காடு கூட வாங்க மாட்டாங்க. இதுவரை 8 விழுக்காடு வாங்கின விஜயகாந்த், 8 விழுக்காடு வரை 6 விழுக்காடு வரை போன ராம்தாஸ், 6 விழுக்காடு வரை வந்த மைக்கோ எல்லாத்தையும் வரலாற்றை சொல்கிறார். நமக்கும் அது ரொம்ப நிதானமாக சொல்கிறாருன்னு பார்க்கணும். ஆனால் போய்விடக்கூடாது 10 விழுக்காட்டுக்கு மேலே விஜய் என்று அவருக்கு விருப்பமோ என்னமோ தெரில, நான் போகாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் திமுக ஏற்கனவே 12 விழுக்காட்டுக்கு மேலே விஜய் கட்சிக்கு போகும்னு 6 மாதம் முன்னால் ஆய்வு செய்து எடுத்ததாக அவங்க பக்கத்தில் இருந்தும் வெளியே ஊடகங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக அது திமுக குடும்பமானாலும் சரி, அதிமுக குடும்பமானாலும் சரி, பாஜகவுக்கு வந்த வாக்குகளானாலும் சரி, விசிகானாலும் சரி, எல்லோரு குடும்பங்கள்லையும் உள்ள நிறைய இளைஞர்கள் இப்படி மாற்றை நோக்கி ஈர்க்கப்பட்டிருக்காங்க என்பதும் கூட தெரியும். ஏன்னா விஜய் என்ற ஒரு சினிமாக்காரரை பற்றி ஈர்க்கப்பட்டாங்க என்று துளியும் சொல்வதற்கு நான் தயாரில்லை. மாற்றத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டிருக்காங்க என்பதாக அரசியல் பேச சினிமாக்காரங்கள் அப்படின்னா இதுக்கு முன்னாலே பல சினிமாக்காரங்கள் வந்திருக்காங்கல்ல. ஆமாம், அரசியலில் வந்து டி ராஜேந்தர்லேருந்து பாக்கியராஜ்லேருந்து எல்லாரும் கட்சியை ஆரம்பிச்சு போனவங்க தானே. அந்த நிலைமையில விஜயை வச்சு நம்ம பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது. மட்டும் இல்லை, கமலஹாசன் ஒன்று கட்சி ஆரம்பித்து அதனால் மாற்றத்திற்கான ஒரு வாக்குகளாக அவருக்கு ஒரு பகுதி விழுக்காடு வந்தது என்றது உண்மையாக இருந்தாலும் அதற்கு பிறகு எவ்வளோ வேகமாக வந்துச்சோ அதோ வேகமாக அதை வந்து விரட்டுற அளவுக்கு திறமை உள்ளவர் கமலஹாசன். ஆழ்வார்பேட்டை ஆண்டவா வேட்டியை போட்டு தாண்டவான்னு தாண்டிடுவார், மாநிலங்களவைக்கு தாண்டியாச்சு. அதனால் நீங்கள் வந்து அவரையும் கணக்கில் எடுக்க முடியாது. விஜயகாந்த் தனியாக நின்ற பொழுது எப்படி ஃபேஸ் பண்ணார், அதிமுகவுடன் இணைந்த பொழுது எந்த அளவுக்கு அவருக்கு கிடைச்சிச்சு வெற்றி என்பதையும் கூட விஜய் கட்சியில் வந்து போட்டு பார்ப்பாங்க. இத்தனை விஷயங்களும் இருக்கும் பொழுது என்ன, நீங்கள் வந்து அது 4 அணி தான் நிற்கிறது என்றோ 3 அணியாக நிற்கும் என்றோ அல்லது இணைந்து நின்று விடுவார்கள் என்றோ எந்த முடிவுக்கும் இப்போ வர முடியாது. இன்னும் சில மாதங்கள் ஆகும். ஆன பிறகும் கூட அதிமுக கூட்டணி வலுப்பெறுமானால் பாஜக இருந்தால் வலு குறையுமா, பாஜக இல்லாமல் இருந்தால் வலு கூடுமா என்ற விவாதமும் கூட போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் இல்லைன்னா திருமாவளவனும் கம்யூனிஸ்டுகளும் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு சின்ன வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அப்படி அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் நமக்கு தெரிகிறது, அவங்க வாயிலும் சொல்ல மாட்டாங்க, அவர்களுடைய மனதில் கூட இருக்கலாம். இல்லை, அத்தைக்கு மீசை முளைச்சா தான் சித்தப்பா, முளைக்காத பொழுது நாம் சித்தப்பா பற்றி பேசக்கூடாது. சரிதானா? என்ன, அதனால் அத்தனை குழப்பங்களுக்கு மத்தியிலும் இருப்பதனால இப்பொழுது இந்த தலைவர்கள் எல்லோரும், அது நீங்கள் சாதாரணமாக அதிமுக கூட்டணியில் உள்ளவங்க திமுக கூட்டணியில் உள்ள எல்லோருமே சொல்வது எல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு நிலையான கருத்துக்களாக பார்க்க முடியாது. மாறாக நம்மளை மாதிரியே அவங்களும் உட்காந்துக்கிட்டு என்ன இருக்குன்னு மேசையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எதை எங்கே போகும்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கும் உறுதிப்பட்ட நிலைப்பாடு இல்லை என்பதாகத்தான் பார்க்க முடியும். ஆனால் 2 பேர் மட்டும் உறுதியாக இருக்காங்க, அவர்கள் நிலைப்பாட்டில் மாற்றமே இல்லை. என்னன்னு சொன்னால், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வருவது என்பதில் திராவிட முன்னேற்ற கழகமும், அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக போகிறார் என்பதில் அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் இருவரும் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லாமல் இருக்காங்க. இது கட்சிக்காரங்க மட்டும்தான் மாற்றம் இல்லாமல் இருக்காங்க. மக்கள் பற்றி எதை நீங்கள் சொல்லலை. மக்கள் மத்தியில் என்ன மாற்றத்திற்கான ஒரு போக்கு இருக்கா இல்லையா? உள்ளபடியே இன்னும் சரியாக பிரித்து பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆட்சியில் அமர்த்தப்பட வேண்டுமா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மாற்றப்பட வேண்டுமா, இதுதான் அடிப்படையில். இந்த ட்ரெண்டில் மக்கள் எந்த பக்கம் இருக்காங்கும் பொழுது பணமும் நிதியும் கொடுக்கப்படுவதும் மட்டும் தீர்மானிக்குமா, சலுகைகள் தீர்மானிக்குமா அல்லது எதிர்ப்பு என்பது ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் என்பது தீர்மானிக்குமா என்பதுதான் ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக நிற்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. மிக்க நன்றி. 2026 தேர்தல் களம் இன்னும் நாட்கள் இருந்தாலும் இப்பொழுது எப்படி அமையும் என்பதை பற்றி உங்களுடைய கருத்தை சொன்னீர்கள். நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி.